இதயகிரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகிரி விஜயனின் வணக்கம். அன்பேவாவில் ஜெய்சங்கரா அப்படி ஒரு கேள்வி. எப்படின்னா, அன்பேவா படத்துக்கு அந்த படம் தொடங்கப்படுவதற்கு முன்னாடி ஜெய்சங்கர் தான் அதில் நடிக்கிறதா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கிறது. இதை வந்து சில பேர் அதை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதாங்கிறத வந்து ஆராயாமல் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு அதுக்கு ஒரு பதில் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக நான் திரு இயக்குனர், அதாவது அன்பேவால் உதவி இயக்குனராக பணிபுரிந்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமனாரோட நான் அதை பற்றி விசாரித்தேன். ஏன்னா நமக்கு உண்மை தெரியும், இருந்தாலும் இதை கிளாரிஃபை பண்ணுறது முக்கியங்கிறதுனால அவர்கிட்டையும் பேசினேன். அப்போது என்ன நடந்திருக்குன்னா, அன்பேவா அந்த படம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக ஜெய்சங்கரை வச்சு ஒரு படம் பண்ணணும். அது அன்பேவாங்கிறது கிடையாது, ஜெய்சங்கரை வச்சு ஒரு படம் பண்ணணும். அதாவது இந்த குழந்தை தெய்வம் அந்த படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தை ஒட்டி நடக்கிற விஷயம். அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ ஏவிஎம்ல உள்ள ஏவிஎம் சரவணன், மற்ற அதாவது ஏவி மேய்ப்பு செட்டியாருடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போது செட்டியார் சொல்கிறாரு, அடுத்து எம்ஜிஆர் தான் நடிக்கணும், எம்ஜிஆர் நடிக்க வைங்க, அந்த முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி ஏவிஎம் செட்டியார் சொன்னது தான் எம்ஜிஆர் கூப்பிட்ருக்கேன். அப்படி கூப்பிட்டு அப்படி அதுக்காக எடுக்கப்பட்ட அந்த மூல காரணம் வந்து கம் செப்டம்பர் அதில் அந்த ஒரு ஆங்கில படத்தினுடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் அன்பேவா படம் உருவானது. அப்படித்தான் ஏவி மேய்ப்பு செட்டியாருடைய விருப்பப்படி எம்ஜிஆர் அதில் நடித்தார். அப்படிதான் வந்து அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படி ஒரு உண்மைகள் வந்து இப்படிலாம் வெளிவருது. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த பகிர்ந்துக்கிறவங்களுக்கு இதை பரப்பி விடுறவங்களுக்கு, அது எம்ஜிஆர் சைடில் அதை பரப்புறாங்க, அதுதான் அதில் உள்ள விஷயம். இதை பரப்புற விஷயம் அந்த அந்த ஒரு தன்மையை வந்து மாற்றணும். இதில் இன்னொரு விஷயம் வந்து அதுவும் பரவிட்டு இருக்கு. என்னன்னா, தஞ்சை ராமையா தாஸ் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த கவிஞர். அவர் ஒரு படம் எம்ஜிஆர் வச்சு பண்ணுறாரு, ராணி லலிதாங்கிற படம். டிஆர் ரகுநாதன் அந்த படத்துக்கு டைரக்டரு. அது படத்தை தொடங்கி ஒரு 2 காட்சிகள் மட்டும்தான் படமாக்குனாங்க. ராணி லலிதாங்கி படத்தை வந்து இவர் சிவதாண்டம் ஆடணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுக்கு எம்ஜிஆர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சிவதாண்டம் என்னால் ஆட முடியாது, நான் ஆட மாட்டேன், நான் திமுகவில் இருக்கேன், அதனால் நாத்திக கொள்கையில் இருக்கிறதுனால வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மறந்துட்டார். இதை நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போங்க, சிவதாண்டம் ஆடணும் தான் வந்து இந்த கதை போக்கில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, வேறு பார்க்கணும்னு சொல்லி மாற்ற சொல்லியிருக்கார். ஆனால் அது ஒத்துக்கலை, ராமையா தாஸ் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவர் தான் ஸ்கிரிப்டு, அதனால் அது ஒத்துக்கலை. அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் அப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டார். ஏன்னா டிஆர் ரகுநாத் அவருக்கு வேண்டப்பட்டவர், அவங்களுடைய தந்தை ராஜா சந்திரசேகருடைய அவர் தான் எம்ஜிஆரை ஆரம்பத்தில் வளர்த்து விட்டவர். அதனால் டிஆர் ரகுநாத் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. டிஆர் ரகுநாத் எம்ஜிஆரோட தொடர்ந்து பயணம் பண்ணவர் இது வரைக்கும், ஏதாவது ராஜா தேசிங்க வரைக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு எம்ஜிஆருடைய கருத்தை ஒத்துக்கிட்டாரு. என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த அட்வான்ஸ் வாங்கினாரோ அந்த திருப்பி கொடுத்துட்டார். ஆனால் ராமதாஸ் மகள் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, எம்ஜிஆர் நடித்த அந்த போகிகளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரும்பகுதி எடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் சில விஷயங்கள் வந்து முரண்பட்டார், அதனால் எங்கள் அப்பா தூக்கி போட்டார், தைரியமாக தூக்கி போட்டு சிவாஜி நடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம கதை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவர் அப்படி சொல்லியிருப்பார், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பற்றி பல கதைகளில் வந்து சினிமாவில் என்ன இந்த படத்தில் வந்து என்னுடைய காட்சிகள் வந்து கட் பண்ணிட்டாங்க, அதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம். ஏன்னா இவங்க மேலே தங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியலன்னா, தங்கள் மீது உள்ள குற்றங்குறைகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா எம்ஜிஆர் மேலே பழியை போட்டுருவாங்க. அப்படி பழி போட்டு தப்பிக்கிறது வந்து சினிமாவில், அது எம்ஜிஆர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த விஷயங்களில். அவர் மீது அவ்வளோ குற்றங்கள், அதுதான் தஞ்சை ராமதாஸ் அடிச்சு விட்டுருப்பாரு. அது பொண்ணு அதை பிடிச்சிக்கிட்டு சொல்லுது. அதுதான் நடந்தது, நான் சொன்னேன்ல முதல்ல, அப்படிதான் நடந்துச்சு. அதனால சிவாஜி நடிக்க அவர் சிவதாண்டம் ஆடி இருக்கார் அந்த படத்தில். இதே பிரச்சனை வந்து காத்தவராயன் படத்துலேயும் வந்துச்சு. காத்தவராயன் படத்துலையும் அதில் மந்திரம் எல்லாம் இருக்கிற மாதிரி, மந்திர காட்சிகள்லாம் இருக்கிற மாதிரி கதையில் இருக்குது. ஏன்னா அந்த பழைய காத்தவராயனில் பி சின்னப்பா நடிச்சிருக்கார். ஸோ அதை மாற்ற விரும்பல அவங்க. அது அந்த அந்த துணியிலேயே அந்த படத்தை எம்ஜிஆர் நடிக்க வச்ச முயற்சி பண்ணார் டிஆர் ராமண்ணா. எம்ஜிஆர் ஷூட்டிங் போயிட்டாரு. ஷூட்டிங் போய் ஒன்றும் மேக்கப் ரூமில் இருக்கார் முதல் நாள் படப்பிடிப்பில்.
அப்பதான் வந்து எம்ஜிஆர் கேட்குறாரு, "ஆ ராமண்ணே, நீங்க வந்து" அப்படிதான் சொல்லுவாரு. ராமண்ணா அப்படிங்கிறதுனால, "ராமண்ணே அப்படிங்கிற இது இப்படி பண்ணிடலாமே. தந்திரமா தந்திரத்துல பண்ற மாரி பண்ணலாமே. ஏன் மந்திரமா இருக்கணும்? மந்திரம் வந்து மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. தந்திரமா இத வந்து காட்சிகள மாத்துங்களேன்" அப்படின்னு. "இல்ல, அந்த ஒப்பிட்டு பார்த்துருவாங்க. அந்த காலத்துல சின்னப்பா படத்துல வந்த அந்த மந்திராந்திர காட்சிகள் இப்ப இந்த படத்துல இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அது பாதிப்பு ஏற்படும்" அப்படின்னு சொன்னோனே, சரி பரவால்ல அப்ப நான் வந்து இதுலருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் சிவாஜி கிட்ட அது எம்ஜிஆரோட யோசனையும் சரி. எம்ஜிஆர் யோசனையின் பேரில் தான் ராணி லலிதாங்கிலயும் சிவாஜி நடிச்சாரு. காத்தவராயன்லயும் சிவாஜி நடிச்சார். அதுதான் நடந்தது. அது எல்லாத்துலயும் நம்ம வந்து சொன்னா நான் எனக்கு இவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு மறுபடியும் வந்து நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படிதான் இருக்குது. இதுதான் நடந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் மீது பழி சொல்லும், அவர் கதை விடுற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கிறது தான் ராணி லலிதாங்கி மேட்ரு. ஏன்னா, அவரு பொறுத்தவரையில வந்து அவர் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கத்துல தான் அவர் வந்து ஆரம்பிச்சு ஒத்துக்கிறாரு. பல படங்கள்ல வந்து ஒரு திருத்தம் பண்ணி கதைகள் காட்சி தன்மையெல்லாம் மாறி இருக்கு. இப்போ பாக்யராஜ் இதயக்கனி படத்தினோட 50ஆம் நாள் விழாவில் வந்து ஒரு விஷயம் சுட்டி காட்டினார். நினைத்து முடிப்பவன் படத்தினுடைய கிளைமாக்ஸ் ஹிந்தி படத்துல வேற மாதிரி இருந்தது. சச்சா சூட்டாங்கிற படத்துல வேற மாதிரி இருந்தது. அது அவ்வளவு கிரிப்பா எம்ஜிஆர் படத்துக்கு அந்த அந்த மாதிரி கிளைமாக்ஸ் கிரிப்பா இல்ல. இது இன்னும் வலிமையா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அதுல அம்மா கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அம்மா கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க வந்து உயிருக்கு போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல இருக்கிற எம்ஜிஆர் கிட்ட சொல்லி அவங்கள வந்த உடனே அம்மா பார்த்த உடனே எம்ஜிஆர் மனம் திறந்து என்ன நடந்ததுன்னு ஒத்துக்கிறார். அதாவது ரஞ்சித் எம்ஜிஆர், அதாவது வில்லன் மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் ரஞ்சித் வந்து தான் செய்த தவறுகளை வந்து ஒத்துக்கிறாரு. அம்மா பார்த்த உடனே ஒத்துக்கிறாருங்க தான் மேட்ரு. அப்படி சொன்னா சென்டிமெண்ட்டாக அந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்க்ரீன் பிளேல திருத்தம் பண்ணது எம்ஜிஆர். ஸ்க்ரீன் பிளே திருத்தம் பண்ணது எம்ஜிஆர். ஸோ அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அது வந்து தெலுங்கு படத்தோட ஒப்பிட்டு அதனுடைய நிறுத்தை பிடிப்பு படத்தோட தெலுங்கு பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்து அந்த விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி எங்கள் மாமாவிலையும் எம்ஜிஆர் நடிக்க வைக்க விரும்பினாங்க. எம்ஜிஆர் அதை ஒத்துக்கல. அதுக்கு தான் அந்த அந்த கதைக்கு தான் சூட் ஆக மாட்டேன்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டாரு. அப்புறம் சிவாஜி நடிக்க வச்சாங்க. சிவாஜிக்கும் அந்த கதாபாத்திரம் வந்து சூட் ஆகணும்னா விஷயம் கிடையாது. அது வேற யாராவது ஜெய்சங்கரோ ரவிச்சந்திரனோ அந்த படத்துக்கு நடிச்சிருக்கலாம் எங்க மாமால. ஆனால் பாடல்கள் சிறப்பாக இருந்ததுனால அந்த படம் வந்து கொஞ்சம் சொல்லப்பட்டது. இப்படி இப்படி பல்வேறு விஷயங்கள் இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி உண்மையில தேடி கண்டுபிடிச்சு சொல்றோம். நன்றி, வணக்கம்.